ஹலோ வணக்கம். லாஸ்ட் சண்டே எங்கள் அண்ணியோடைய 25th வெட்டிங் ஆனிவர்சரி. ஒன் டே ட்ரிப்பு போகலாம் மார்னிங் டு ஈவினிங் அப்படின்ட்டு கிளம்பி போனோம். அங்கே போன இடம் கோபாலசுவாமி பெட்டா. அங்கேருந்து பண்டிப்பூர் டு மசினகுடி இதெல்லாம் ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வைல்ட் லைஃப் சஃபாரி பண்ணிவிட்டு நாங்களே செல்ஃப் சஃபாரி பண்ணிவிட்டு பெங்களூருக்கு வந்தோம். இந்த கோபாலசுவாமி பெட்டா ஹிமாவத் கோபாலசுவாமி பெட்டான்னுவாங்க. ஏன்னா அந்த மலை மேலே பனி மூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், வைல்டு போர் காட்டு பன்னி ஃபேமிலியோடு க்ராஸ் பண்ணுறதை எடுத்துருக்குறோம். இந்த க்யூ இருக்குது. இந்த க்யூ எதுக்குன்னா, அங்கே மலை மேலே எந்த ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளுமே நாட் அலோட். இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் போகும். அங்கேருந்து அதே கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி கீழே இறங்கிட்டு வரலாம். லேடிஸ்க்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ டிக்கெட். ஏன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டில் லேடிஸ்க்கு நியூ காங்கிரஸ் பார்ட்டி வந்ததுலேருந்தே ஃப்ரீ டிக்கெட்ஸ் தான். ஒன்லி ஆதார் கார்டு இருந்தால் மட்டுமே போதும். அங்கே அடிவாரத்துலேருந்து மேலே போகிறதுக்கு அப் அண்ட் டவுன் 35 rupees தான். குயிக்காக மூவ் ஆகிற லைன் தான். ரொம்ப நேரம் ஒன்றும் நிற்கல. மேபி ஹார்ட்லி ஒரு 10-15 minutes நின்றுருப்போம். அப்போ பஸ் வந்தாச்சு. அந்த பஸ்ஸு தான் கவர்மெண்ட் பஸ். அதில் ஏறி எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம். எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். 3-4 பஸ்ஸஸ் ரவுண்ட் அடிச்சுனே இருக்கும், ஷட்டில் பஸ்ஸஸ். அடிவாரத்துலேருந்து மலை போகிறதுக்கு ஒரு 20 to 25 minutes ஆகும். ரொம்ப குளிர். கீழே அவ்வளோ வெயில் அடிக்கும். ஆனால் மேலே பனி மூட்டம், பனி காற்று, சில்லுன்னு ஒரு வெதரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது தாங்க அந்த கோயிலுடைய பிளேஸ். மேலே ஏறி வந்தாச்சு. அப்போ பின்னால் அந்த க்யூ வந்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கான ஒரு க்யூ. இதுதாங்க கோயில், கிருஷ்ணருடைய கோயில். பேசிக்கலி பெட்டானா மலை, அதனால தான் கோபாலசுவாமி பெட்டா, ஹிமாவத் கோபாலசுவாமி பெட்டா அப்படின்னு இருப்பாங்க. இது அந்த கோயில் கோபுரத்தில் இருக்கிற அழகான சிலைங்க. நாராயணர், காளி, அந்த மாதிரி கிருஷ்ணர், அந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. உள்ளே இன்னொரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்து மேலே அவதாரம் எல்லாமே இருந்தது. சிம்ஹம், வராகம், கிருஷ்ணர், ராமர், கல்கி அப்படின்ட்டு புத்தர் எல்லாம் ஒரு 10 அவதாரம், அவதாரம் இருந்தது. கீழவே ஜட்டாயு, அதாவது கருட பகவான் ஒரு சிலையும் இருந்தது. கர்ப்பகுடியை நாங்கள் வீடியோ எடுக்க முடியல, எடுக்கவும் கூடாது. பக்கத்துலேயே சின்னதாக தொட்டில் போட்டு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டுதல் இருந்ததுன்னா இங்கே அவங்க ஆசீர்வாதம் பண்ணி பிளஸ்ஸிங்ஸ் பண்ணி அந்த வேண்டுதலையும் தொட்டில் மூலமாக கட்டிட்டு வெளியே வரலாம். வெளியே வந்த பிறகு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. தூரத்துலேருந்து எல்லா பாசிபிள் மலையும் தென்பட்டது. அதில் ஒரு குட்டி பேர்டு, அது என்னவோ சாப்பிடுது, புழுவோ பூச்சியோ. அது நல்லா தத்துரூபமாக எடுக்க ஆரம்பித்தோம். அந்த லைனாக கம்பி தொங்குது, அது ஃபென்சிங்கு. யூஸ்வலாக இந்த பெட்டாவுக்கு ஒரு எலிஃபெண்ட்டு கண்டினியூஸாக பல வருஷமாக வரும். உள்ள கோயிலுக்குள்ளே வந்து அவங்க கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு போகிற ஒரு வழக்கமாக இருந்தது. பெரிய எலிஃபெண்ட்டு, அது வைல்ட் லைஃப்ன்றதுனால அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்றதுனால ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் பண்டிப்பூர் போக ஆரம்பித்தோம்.